Taste the Daily. திருச்சி முக்கொம்பு மேல்நிலை காவிரி பாலத்தில் 35வது மதகு பகுதியில் உள்ள தூணில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் பாலத்தின் தூண் அடிப்பகுதியில் இருந்து விலகி மேற்கு பகுதி நோக்கி சுமார் 25 சென்டிமீட்டர் தூரம் சாய்ந்துள்ளது. இந்த தூணின் விரிசல் கடந்த 4 ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்த போதும் விடியா திமுக ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் போலீசார் பட்டியல் இன இளைஞரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர் பாண்டியராஜன் என்பவர் தனது கட்சிக்காரருக்கு ஆதரவாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததில் அன்றைய தினம் காவல் நிலையத்தில் பதிவான காட்சிகள் தனக்கு வேண்டும் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தார். இதில் கொடுக்கப்பட்ட காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆட்டோ ஓட்டுநரான ரமேஷ் என்பவர் காலில் விழுந்து கெஞ்ச காவல் ஆய்வாளர் அபுதல்கா மற்றும் சில காவலர்கள் ஷூ காலால் மிதித்து கண்மூடித்தனமாக தாக்குவது இடம்பெற்றிருந்தது. ஏற்கனவே அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டு நாடு முழுவதும் அதன் சுவடுகள் ஓயாத நிலையில் பட்டியல் இன இளைஞருக்கு எதிராக புகார் ஏதும் இல்லாத நிலையிலும் ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் சரமாரியாக தாக்குவது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.